ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்குகிறது. புகைப்பிடித்தல் மரணத்தை விளைவிக்கும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துவது உடல் நலத்திற்கு தீங்கானது. பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருங்கள். குடித்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். ட்ரக் யூசேஜ் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அண்ட் இஸ் அ கிரிமினல் ஆஃபென்ஸ். போதைப்பொருள் பயன்பாடு உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிப்பதுடன் அது ஒரு குற்றச் செயலாகும். வாட்சிங் வீடியோஸ் வித்வுட் சப்ஸ்கிரைபிங் டிசப்பாயிண்ட்ஸ். சந்தா செலுத்தாமல் வீடியோக்களை பார்ப்பது யூடியூபர்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்கிறது. ஹை சுகர் அண்ட் ஆயில் கன்சம்ஷன் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அதிக சர்க்கரை மற்றும் எண்ணெய் நுகர்வு உடல் நலத்திற்கு தீங்கானது. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மணி அஃபிஷியல். நான் உங்கள் மணி. ஆஃப்டர் லாங் டே எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாள் அப்புறம் லைவ் போடுறேன். சில பேருக்கு என்ன ஞாபகம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூவாக லைவ் போட போகிறோம் நண்பா. ஏன்னா நான் ரீசெண்ட் டேஸாக நான் லைவ் போடல, ஏன்னா எனக்கு சில பர்சனல் ஒர்க்லாம் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் ரெகுலர் லைவாக இருக்கும். ரீசெண்டாக தான் நான் பிஎஸ் வாங்கியிருந்தேன், நான் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். இதுக்கப்புறம் பண்ணால் ரெகுலர் லைவாக இருக்கும். ஸோ நம்ம கேமை கண்டினியூ பண்ணுவோம். ப்ளே ஸ்டேஷன் சொன்னாலே என்னுடைய ஃபேவரட் கேம், மோஸ்ட் ஆஃப் ஆல் லெஜண்ட் எல்லாரும் தெரிஞ்ச ஒரு கேம்னா அது காட் ஆஃப் வார் தான், அது டவுட்டே இல்லை. ஸோ நமக்கு பிடிச்ச அந்த கேம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, கேமும் தமிழில் தான். ஸோ நம்ம வாய்ஸ் ஓவர் தமிழில் தான். ஸோ லைவ் எப்போ போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் 6 to 7 or 8 லைவ் வந்துடும். 1 hour தான் நம்ம லைவு. ஃபுல் டைமாக நம்ம மொபைலில் அப்படியே பார்த்துட்டு இருக்க வேணாம். ஜஸ்ட் 1 hour லைவ் நம்ம ஃப்ரீ டைமில் வந்து வாட்ச் பண்ணுங்க. ஓகே, அவ்வளோதான். நம்ம கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குன்றதை இந்த டைம் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம கேமை கண்டினியூ பண்ணணும் நண்பா. ஸ்டோரி போயிட்டுருக்கு. மறக்காமல் யாராக இருக்கலாம் கிரேட் ஹவுஸ் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கிரேட் ஹவுஸை பிடிக்காதால் இருக்க முடியுமா? தலைவன் கொலை வெறியில் சுற்றிட்டு இருப்பான். ஆனால் இந்த டைமில் எனக்கு கிரேட் ஹவுஸை பார்க்குறப்போ ஒரு திருக்குறள் ஞாபகம் வருது நண்பா. யாரெல்லாம் திருக்குறள் பிடிக்குன்னு சொல்லுங்கள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உழையும் முற்பக்கம் காண்பார் உழைவின்றி தாழாது முன்னேற்றுபவர். இந்த திருக்குறளுக்கு ஏற்ற ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரேட் ஹவுஸ் மட்டும்தான். தலைமை எத்தனை டைம் வேணால் கொல்லுங்களேன், என்ன விதி, ஜூஸ் கொண்டாலும் சரி கொல்லலைனாலும் சரி வேற எவனா கொண்டாலும் சரி, தலைவன் கவலையே பட மாட்டான், ஏறி வந்துகிட்டே இருப்பான். கேமாக இருந்தாலும் ஒரு நல்லாயிருக்கும். அந்த விதியை புறமுதுக்கிட்டு ஓட விடுது நன்ற மாதிரி வாய் கொளருது, அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் முடிஞ்சிருந்துச்சு. எழுதுன எல்லாருக்கும் நல்லா எழுதிருப்பேன் நம்புகிறேன். கொஸ்டின் டஃப்னு சொல்லியிருந்தாங்க, அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள், என்னென்னு பார்ப்போம். என்ன இது ஒரே சுடுகாடாக இருக்குது. அந்த பிஜிஎம் தான் ஓபி வேறு லெவல். கண்டினியூ லைவ் ஒரு நண்பா. ஒரு 7 days மட்டும் நான் வீடியோ மாதிரி அப்லோட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ரெகுலர் லைவாக ஆகிடும். ஏன்னா எதுக்கு மறைச்சி ஓப்பனாகவே சொல்கிறேன், நம்ம ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் இந்த டைமில் கரெக்டாக ஃப்ரீயாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண யோசிக்கிறேன். ஒரு 7 days எந்த டைமில் வீடியோவை அதிகமாக வாட்ச் பண்ணுறாங்களோ அந்த டைமை நம்ம லைவாக மாற்றிக்கலாம். அவங்களுக்கும் வேறு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, நமக்கும் பார்த்திங்கன்னா தனியாக லைவ் என்னடா தனியாக போட்டிருக்க மாதிரி இல்லாமல் நல்லாயிருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா அவன் கொன்ன கதைலாம் போயிட்டுருக்கு. ஓகே, ஸ்டோரி முடிஞ்சது. நம்ம இது ப்ளே ஸ்டேஷன் நம்ம ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. எனக்கு பார்த்திங்கன்னா அப்படியே இதில் இந்த ஜாய்ஸ்டிக்கில் வைப்ரேட் ஆகிற ஃபீல் நல்லா தெரியுது, நல்லா இருக்குது. இது யாரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லுங்கள். இது ஒரு ஃபீல் நல்லா இருக்குது நண்பா. நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க போல் பிஎஸ்னு.
எவ்வளோ ஃபேவரட் கேம் தெரியுமா இது. சின்ன வயசுலேருந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது ஓரளவுக்கு டைம் கிடச்சிருக்கு. லாங்குவேஜ் நல்லா புதுசாக யூஸ் பண்ண உடனே இதில் எழுதிருக்கு எல்லா ஆப்ஷன் நோண்டி பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் வருது. நல்லாயிருக்கு. ஸ்பீச் இதுவும் மாற்றிக்க முடியும். ஓகே, இங்கிலீஷே போதும். டிஸ்பிளே இது எதுக்கு? ஓகே, நம்ம வந்து ஸ்க்ரீன் எந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக கைஸ். அந்த கிரேட் ஹவுஸ் அங்கே காண்ட் ஆகுறது நல்லா இருக்குது. ஓகே, ஓகே தான் கைஸ். நம்ம இப்போ கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது என்னது ட்ரெஷரு? எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். அது எதுவும் இல்லை, ஓப்பன் ஆகலை. ஓகே கைஸ், நம்ம இது கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது அப்புறம் வெயிட் பண்ண வேணாம். என்னோட பழி வாங்குதல் இன்னியோட முடிய போகுது. ஓடு. ஓ, இன்னையோட மீன்ஸ் இது ஒரு நைட் ஃபுல்லாக இருக்க கேம் போல். ஒன் டேல நாம் உருவாக்கப்பட்டோம். பெரிய போரை முடிவுக்கு கொண்டு வந்து ஒலிம்பஸ் மலையில ஆட்சிய தொடங்க வச்ச வெற்றி அது. பாதாள உலகத்தின் ஆழத்தில் பிறந்து அந்த எஃபெக்ட் நல்லா இருக்கு கைஸ். இருளில் இருந்து உயிர் தெழுந்ததுதான் நம்முடைய மலை. மலை உயர்ந்தது போல ஒலிம்பியன்ஸின் வலிமையும் சக்தி இந்த வியூ நல்லா எடுத்துட்டு வருது. அமைதியான மிக செழிப்பான ஒரு உலகத்தை நாம உருவாக்கணும். என் மலையோட பாதுகாப்புலையும் நிழலையும் நான் சந்தோஷமா வாழ்ந்த உலகம். ஆற்றலையும் வலிமையிலையும் அதிகாரத்திலையும் சிறந்து விளங்கிய மலை அது. அப்பா, என்ன இது? வாவ் கைஸ், அந்த வைப்ரேட் ஆகுது நல்லா இருக்கு. சின்ன குழந்தை மாதிரி இருக்குல்ல, பட் அது ஃபீல் பண்ணுறப்ப நல்லா இருக்கு. வாவ், நீண்ட காலமா நம்மளை பிளவுபடுத்தி வச்சிருந்த சின்ன சின்ன மனக்குறைகளை ஒதுக்கி வைக்க நாம் எல்லோரும் ஒன்றாய் இணைவோம். ஒருவருக்கொருவர் துணையாய் நிற்போம். நான் இந்த கொள்ளை நோயை நிச்சயம் ஒழிப்பேன். ஒலிம்பியஸ் கண்டிப்பாக மேலோங்கும். சபதம் போட்டுட்டாரு. அது ஏதோ ஒரு மூவி வருமே அந்த மாதிரி சபதம். ஜூஸ் சபதம். இவர் பொசைடனு, இவர் என்ன கார்டுன்னு தெரில. ஜூஸு, இந்த பக்கம் ஏடிஸு. இவங்க ரெண்டு பேர் யாருன்னு தெரியல. தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. இவர் என்ன சூரிய கடவுளா நெருப்பின் கடவுளா? என்ன கருமமும் தெரியல. நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நமக்கு தேவை என்ஜாய்மெண்ட்டு தான், ஆராய்ச்சி தேவையில்ல. செஞ்சுட்டா போச்சு. லுக்கு நல்லா இருக்கு கைஸ். அவன் அடிக்கிறான்னு தெரியுது, எதுக்கு குதிக்கிறீங்கன்ற மாதிரி இருக்கு. சிச்சி உன்னோட இது இங்கிலீஷில் கேட்குறப்ப சூப்பராக இருக்கும். சூஸ் யூ சன் மஸ்ட் பி ரிட்டன் பிரிங் தி டிஸ்ட்ரக்ஷன். சரி, ஓகே, கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஆரம்பிச்சிருச்சு கேம். என்னடா எடுத்தோடனே கைஸ், என்னோட கேம் பிளே கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது. வேறு காண்டாக வேணாம். ஏன்னா ப்ளே ஸ்டேஷன் வாங்கி இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு கேம் பிளேவும் ஃபஸ்ட்டு லைவும் கூட. சார் ரெக்கார்டு நல்லா இருக்குது. அந்த வைப்ரேட் ஆக வாவ். ஓகே ஓகே, இங்கே ஒருத்தர் இருக்கான். இவனை திரும்ப சேர்த்து போயிட்டான். ஓகே, அஜிச்சோ கை கலைச்சிட்டு அமைதியே இருடானா. சி ப்ரோ. ஓகே, நம்ம அப்பா ஒரே அடி
சிவனேன்னு இருந்தான், கல்லை தூக்கி போட்டு இவனே கூப்பிட்டு விட்டான். விடுங்க பார்த்தலாம். என்ன சுவர் பூகம்பமா? ஓகே. ஐயோ, காய வர தாக்கிட்டாங்க. அது கொஞ்சம் ஓகே, சூப்பரு. ஓகே கைஸ், இந்த பக்கம் தான் வழி இருக்குது, நம்ம முன்னேறி போவோம். இவனுல யாரையும் அடிக்க நல்லா தான் இருக்குது. நம்ம இது எடுக்க இவங்களை டிஸ்டர்ப் பண்ணணும் போல. நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அழுத்துட்டே இருக்கோம். ஓகே, இவனே நாம் தொட தேவையில்ல, நம்ம நார்மலாக போவோம். யாரா அவன்? கும்பிட போனது குறுக்கே வந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஆரம்பிப்போம். ஓகே ஓகே, உழைச்சி போடுறோம். அஜோ, காயம் காயம். உங்களுக்கு யார் சித்து? பாட்டிங்க. எங்கள் பாட்டிக்காக நான் தானே போராடுவேன். அந்த கேமரா ஆங்கிள் பார்த்தீங்களா? நான் இங்கே பட்டன் அழுத்திட்டு தான் இருக்கேன், பட் அது ஸ்டில் தான் ஆகிட்டு தான் இருக்குது. நல்லா இருக்குது. ஓகே, என்னங்க சாகவே மாட்டான் அவன். ஓகே, வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு டி தான் வரும் நினைக்கிறேன். டி தான் எல்லா கேமும். ஃபஸ்ட்டு இது டி மட்டும்தான். சாரி, டி மீன்ஸ் பாக்ஸுங்க. நான் வந்து பிசியில் விளையாடுறேன், அந்த மைண்ட்லேயே இருக்கேன். யாருக்கெல்லாம் பிசியில் விளையாடுற அனுபவம் இருக்குது? காட் ஆஃப் வார் 2 1 ஃபுல்லாக பிசியில் தான் விளையாடுனேன். லிஃப்ட்டு கேட்டால் வந்துட்டாங்க. ஓகே, அருமை. ஓகே, சைடில் வரணுமா? சைடில் தான் வழி. ஓகே, மூவ் பண்ணுவோம். நல்லா இருக்கு இது. அந்த இதுவில் இருக்கும், காட் ஆஃப் வார் 2 இருக்குல்லன்னு நினைக்கிறேன். ஐயோ, பட்டன் மாற்றி எடுத்துட்டுங்க. என் கேமில் என்ன மோசமாக இருந்தாலும் வந்து இது டென்ஷன் ஆக வேணாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுவோம். போவோம். பாவி, இவன் கை கலைச்சிட்டு சும்மாவும் இருக்க மாட்டான் போல. ஓகே 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 ஓகே, இவங்க அடிச்சுட்டு பசங்க நல்லா ஜாலியாக இருக்கும். இந்த டேரக்ட் அடிச்சு ஒன்று அடிச்சுட்டு நம்ம போட்டு போயிட்டே இருப்போம். இன்னும் அடி தேவைப்பா, நம்ம பண்ண வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். ஓகே, வழி காட்டி கொடுத்துட்டு அந்த பக்கம் இருக்குது. உங்க கூட விளையாட டைம் இல்லை தம்பி. The chain of balance, it's all strength security. ஓகே படிக்கிறது டைம் இல்லை. ஓகே கைஸ், நீங்கள் ஓகேனா சொல்லுங்களேன். நம்ம அப்படி சொல்கிறது ஜாலியாக ஒரு கமெண்ட்ரி, எப்படி சொல்கிறது, ஒரு கேங்காக பசங்களாக சேர்ந்து விளையாட ஒரு நல்லாயிருக்கும்.
எப்படின்னா ஒரு குரூப்பாக உட்காந்து நம்ம எல்லோரும் வந்து இந்த கேமை வந்து ப்ளே பண்ணிவிட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா தனியாக உட்காந்து லைவ் போட்டு உங்களுக்கு நான் மட்டும் பேசிகிட்டு இருப்பேன். உங்களால ஜாலியாக ஃபன்னாக இருக்கும்னா சொல்லுங்கள், அதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணலாம். அதே மாதிரி முக்கியமான சொல்லணும்பா, கேமு என்டர்டெயின்மெண்ட்டு எல்லாம் இருக்கலாம். அதே மாதிரி என்னோட சின்ன ரிக்வெஸ்ட் என்னென்னா, என் வீடியோ பாருங்கள், எல்லார் வீடியோ பாருங்கள், அது ப்ராப்ளம் இல்லை. பட் இப்போ ரீசெண்ட் டைம் நிறைய எக்ஸாம் வரப்போகுது. ஸோ எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். கொஞ்ச நாள் யூடியூப்பு, சோஷியல் மீடியா எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுருங்க, அவ்வளோதான். ஏன்னா ஸ்டடீஸ் தான் ஃபஸ்ட்டு, இதெல்லாம் கேம் தான் செகண்ட்ரி. என் லைவ் கூட கேப் விடுங்க, ப்ராப்ளம் இல்லை. ஆனால் படிங்க, ஏன்னா இப்போது யூபிஎஸ்சி முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா குரூப் 4, குரூப் 1 ஸ்டேட் எக்ஸாம் நிறைய வரப்போகுது, அப்படி சொல்கிறேன். ஓகே கொஞ்சம் லாக் பண்ணிட்டானு. ஏய், நான் புதுசாக விளையாட தான் நீங்கள் போட்டு அடிச்சிருக்கேடா. கற்றுக்கிட்டு வந்தேன். அதெல்லாம் ஆட தெரியாமே. அப்பா, ஏய் இது 18+ கேம் தானே. 1 செகண்ட் இருக்கு, முடிச்சுட்டு சிடி பார்த்தேன். சின்ன பசங்க விளையாட முடியாது போலியே அது. ஆமாம் நண்பா, 18+ தான். ஓகே ஓகே, அப்படின்னா வீடியோவிலே ஒரு டைட்டில் கார்டை போட்டுற வேண்டியது 18+ன்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கெங்க 18+ தான் போட்டிருக்காங்க. நானே 12th படிக்கிறப்போ தான் காட் ஆஃப் வார் 2 விளையாட நினைக்கிறேன். இவங்களே கவர்மெண்ட்லேயே லேப்டாப் கொடுத்துட்றாங்க. அந்த பக்கமே இருக்குது. ஓகே, அட கடவுளே. ஓ, இது டைமிங் போல். சாரி நண்பா, நான் வந்து நார்மலாக இருக்குன்னு நினச்சிட்டேன். இப்போ டைமிங் போல். ஓகே ரைட். ஓகே, இந்த டைம் மிஸ் பண்ண மாட்டேன்டா. ஒரு டைம் தான் தவறும். நம்ம தளபதி மாதிரி தான் சொல்லணும். சிஎம் தளபதி என்ன சொல்லியிருக்காரு, குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன்ற மாதிரி தான். இது ஓப்பன் பண்ணிப்போம். சேவ் பண்ணிக்கிறேன் நண்பா. ஓகே, ஆமாம், நம்ம தேவையில்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் பார்த்துருக்கேன், ரீல்ஸில் நம்ம மொத்த பேர் அப்சர்வ் ஆகிற மாதிரி. அந்த மைண்ட் அவேர்னஸ் பார்த்தீங்களா கைஸ், அது அவ்வளோ எப்படி சொல்கிறது, கரெக்டாக அந்த இது நல்லாயிருக்கு. கேம் க்ரியேட்டர் ஆகட்டும் ஆல்சோ நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த கத்தியோட லைட்னிங் பார்த்தீங்களா. ஏய், கேமை கற்றுக்கிட்டேன்டா. ஓகே, செத்து போயிட்டு. ஓகே, கிரேட்டஸ் லுக்கு யார் லோட் பண்ணீங்க? ஓகே, இது வச்சு தான் மேட்ச் இருக்குது போல். ஓகே ரைட்டு.
ஓ ஓகே, எனக்கு மேட்ச் புரிஞ்சிருச்சு கைஸ். கர்ணன் கவச குண்டன மாதிரியா போட்டுருக்கேன் கூட இருக்கு. இப்போ அதை வந்து நம்ம அது இந்த இடத்துல இது பண்ணணும். பாகுபலி ஓ யாருக்கிட்ட ஓகே ஃப்ரீ பண்ணிட்டாங்க ஆண்டி. என்ன ரெஸ்ட்டா? ஓகே ஓகே ஓகே, நிறைய அடி வாங்கியிருக்கு. ரெஸ்ட் எடுக்கும், கண்டிப்பாக ரெஸ்ட்டு முக்கியம். என்ன இடம்டா இது? குப்பையும் குளமாக இருக்குது. ஓகே இந்த ஃப்ரண்ட் அந்த பக்கம் ஓகே. என்ன இடம் இது? வழி நேவிகேஷன் ஓகே. ஓகே ரைட்டு. அட ஹார்ட் ஆஃப் காயாங்க, காயாவோட இதயம். இதயத்துக்குள்ள ஷீல்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? போகிற வரலாம் இதயத்துக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு. இந்த காலத்தில் இப்படி தான் இருக்கணும் போல். எங்கே வரவும் போகிறவங்களாம் இதயத்துக்குள்ளே வந்துட்டு போயிடு. சி ஆனந்தம்பா. இந்த பக்கம் வழி பாதி இல்லை. ஸோ எடுத்துகிட்டு தான் வரணும். அப்போ இருங்க, திருப்ப முடியும் கைஸ். அப்படிங்கிறத லாக் பண்ணுறோம். இங்கேருந்து அப்படியே ஓகே கிளியர் ஆகிடுச்சு. வழி ஓகே ரைட்டில் பார்க்குறோம், பறந்து ஆகிறோம். ஓகே ரைட்டு. யாரா கோமாளிங்க, முன்னாடிக்கு டைம் இல்லை. வேலை இருக்குது நண்பா, நீங்கள் தனியாக கொஞ்சம் விளையாடிட்டுருங்க. ஜனவரி பிப்ரவரி வழியே இல்லைங்க. ஓ புரிஞ்சிருச்சு, டவுன் வந்து இது நல்லா இருக்கு. அடிக்கவே இல்லைனா மொத்த பவர் வந்துடுச்சு. இவங்க அடிக்கவும் நமக்கு டைம் இல்லைங்க. நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். ஓகே, இது அவங்களுடைய பின்மூலையா? என்ன பிளேஸ்னே தெரியலையே அது. ஓ இவர் தான் உண்மையான போர் வீரன். ஓடி முடிய மாட்டான். கடலின் கடவுளே, கடலை விட்டு வெளியே வந்து எதிர்த்து பா. போன தடவையே மரியாதையே இல்லாம கடவுள்களடி அவன் நோட் பண்ணியிருக்காங்க. அவன் 3 முறை நீ நான் அவமானித்து வச்சிருக்கேன். கடவுளை ஓகே வந்துட்டேன் பாட்டி. ஐயோ சாரி, எதனா ஒன்று அழுத்தி போடுறோம்.
போடு. பாட்டி நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கப்பா அந்த இதுலையும் வயசான காலத்துலேயும். இது தப்பான டைமில் கொடுத்துட்டாங்க. எடுத்துச்சு வந்துட்டு அஃபெக்ட் ஆகாமல் தெரியல, இருந்தாலும் நம்ம போட்டு இருப்போம். படுத்தே விட்டான் நான் எதுக்கு அவன். ஓகே ஓ வந்துடுச்சு. இதுக்கே டயர்டாகட்டான் இவன். கடவுளா? வீரவசனம்லாம் பேசுனீங்களா? கச்சக் மொச்சக் லொச்சக் பச்சக் பச்சக் மொச்சக் மொச்சக் பச்சக் சக் மொச்சக் லொச்சக் பச்சக் போடு. இதுக்கும் இதுதான் ஓடிச்சு. அந்த ஷீல்டை உடைச்சாச்சு. ஓகே, இதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் வெளியே எடுத்துகிட்டு வர மாதிரி தான் இருக்கும். மீண்டும் மீண்டுமா? எப்படி நாங்கள் உஷாராயிட்டோம். ஓகே எடுத்தாச்சு. பா என்ன மூவி சீன் மாதிரி இருக்கு. இப்போ தான் பாட்டி உன்னை பற்றி பில்டப் கொடுத்தேன், அதுக்குள்ளே அவ்வளோ கேவலமாக லாக் ஆகிட்டு. ஸ்பைடர்மேன் லாக்டோபஸ் சம்திங் ஒரு இது இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. இன்னும் என்னென்ன கேம் ட்ரை பண்ணலான்னு சொல்லுங்கள், நம்ம அந்த கேம் ட்ரை பண்ணலாம். அந்த கேம் முடிச்சுட்டு ஒரு கேமாக GTA ட்ரை பண்ணலாமா? GTA God of War 4 God of War 4 கண்டினியூஷன். ஓப்பா மூவிஸ்னுங்க அது. ஓ பாடி இருந்தால் அந்த ஷீல்டு அதெல்லாம் விழுறது. ஓகே மாட்டினான், தனியாக மாட்டினேன்ற மாதிரி மாட்டிருக்காரு. ஓகேங்க, இதுக்கப்புறம் ஷீல்டு இப்போ வேலைக்கு ஆகாது. வாயை பொழந்துட்டானு. ஓகே ராசா கண்ணு என்ன தூங்கிட்டு இருக்க? படுத்தே விட்டானா ஐயா. உன்னோட சொந்த இடத்துல சியூஸ் ஒன்ன விட்டுருந்துருக்கணும். அப்புறம் எத்தனை கடவுள்கள் வீழ்ந்தாலும் பரவாயில்லை, எதிர்த்து போரிட யாராவது ஒருத்தர் வந்துகிட்டே இருப்பாங்க. ஓகே கண்டிப்பா தோற்கடிக்கப்படுவாங்க. ஒலிம்பஸோட அழிவு நம்ம எல்லாருடைய அழிவும் தான். அது அப்புறம் பார்த்துக்கலாம். கடலின் கடவுளே, சினிமாட்டிக் கேமரா ஆங்கிள் பாருங்களேன். போடு. ஐயோ தடுக்கிற இந்தா ஒன்று கெஞ்சருக்கு போடு. இந்தா டிச்சு கொடுக்க வாங்க. அந்த பிளட்டி எஃபெக்ட்டு மரணமாக இருக்குது கைஸ். ஐயோ கேமராலாம் போட்டு பயங்கரம். என்ன தம்பி எங்கே போகிறீங்க? இதுக்கப்புறம் தான் மெயின் நியூஸ். ஓகே கண்ணை குத்திட்டாங்க. ஒரு விக்கெட் அவுட்டு. டோட்டலாக 4 விக்கெட் இருந்துச்சுங்களா அவங்க மேலே. 5 or 4 தெரியலையே. ஒன்று முடிஞ்சிச்சு. நம்மளை முடிச்சு விட்டாங்க போங்கன்ற மாதிரி. ஓகே குப்பை மாதிரி வரும். ஓடு. ஓகே அவன் பொசைடன்னா அவன் இந்த நீர் கடவுள், அந்த கடலோடி கடவுள் போயிட்டான். அதனால் அது ஒரு நிலைமை, அது ஒரு தன்மை அது இறந்துருச்சுன்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஓகே நல்லாயிருக்கு. வா வா வா. பாட்டி லிஃப்ட் கிடைக்குமா? கையில் ஏறு வந்துட்டான் பாட்டி. லிஃப்ட்டு கொஞ்சம் என்ன கொஞ்சம் திருவான்மையூரில் விட முடியுமா?
பரவாயில்ல, நம்ம லிஃப்ட்லாம் கொடுக்குறாங்க பாட்டி, நம்ம நல்ல ஒரு நன்றி கடனாக இருக்கணும் கைஸ். ஏய் என்ன இவ்வளோ சீக்கிரம் மேலே வந்துட்டோம்? சரிங்க, ட்விஸ்ட் வச்சிருப்பாரு ஜூஸ். ஒருத்தைக்கு ஒருத்தனை அதுதான் போல. இனி உங்களால அத்தினாவோட முதுகுக்கு பின்னாடி ஒளிய முடியாது. உனக்குள்ள இருந்த வெறினாலத்த அத்தினா இறந்து போனா கிரேட்டோஸ். இன்னும் என்னத்தை அழிக்க போற? மரணத்தால் நீ தாண்டா என் முதல் எதிரி. விதியாலையும் என்ன கட்டுப்படுத்த முடியாது. இன்னைக்கு நீங்க சூரியாஸ்தமனத்தை பார்க்க மாட்டீங்க. இன்னைக்கு உங்களை பழி வாங்கியே தீருவேன். அடை முட்டாள், அவமதிப்பை இனியும் நான் பொறுத்துக்க மாட்டேன். அவன் இவனை அப்ப இருந்து அவமானப்படுத்துற அது அவனுக்கு தெரியல. ஓகே, அப்சர்வ் பண்றாருங்க வானத்துல இருந்து. காயா, இது உனக்கு தேவையா? ஓ, முடிச்சு விட்டாங்க போங்கன்ற மாதிரி இருக்குங்க. ஓகே, ஓ பரவாயில்ல, உதவி விட்டு விழுந்துரு. பாவி, நான் சொல்றத கேளு கிரேட்டோஸ். நீ ஒரு சாதாரண பகடக்காய். ஜூஸ பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். இது எங்களுக்கான போர், உன்னுடையது இல்ல. முதுகுல குத்திட்டேல. வாடா கடவுளே. எனக்கு இப்போ ஞாபகம் வருதுங்க இவர் பண்ணுறத. இப்போ காயா பண்ணதுக்கப்புறம் அவன் சுடு தண்ணிலேயே கையை விடுவான், காயாவை சும்மா விடுவான். கடவுளை கண்டிப்பாக நான் பண்ணிவிடுவார். இவன் நல்லது பண்ணவங்களையே கொண்டுடுவான், கீழே தள்ளி விட்டுருக்கான். சும்மாவா சொல்லணும். இது வந்து ஒரு பட்டை அந்த பெயின்லாம் இது பண்ணுறாங்க. ஓகே, இந்த ரிவர் பார்த்துருக்கேன். இதில் தான் வந்து அவருடைய மொத்த பவர்ஸும் லாஸ் ஆகிடும். ஓகே, இதில் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும் கைஸ். என்னென்னா, இப்போ அவர் அவ்வளோ ஹைட்லேருந்து கீழே வந்துட்டார்ல, இதை பார்த்தீங்கன்னா இதே தான் லைஃபும். பெரிய டவுன்ஃபால்லாம் வரும். ஸோ நம்ம எதை பற்றியும் கவலைப்படாது. ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமா, ஃபீலே பண்ணாதீங்க. ஒரே சின்ன ஹோப். இங்கே பாருங்களேன், என்னடா இது திடீர்னு மோட்டிவேஷன் அப்படிலாம் இல்லை. ஏன்னா யூபிஎஸ்சி நடந்துச்சு ரீசெண்டாக எக்ஸாம். ஸோ அதனால சொல்கிறேன், எக்ஸாம் கொஷின் பேப்பர் செம்ம டஃப்னாங்க. ஸோ அதுக்கு இது பண்ண இதுவாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இன்ஸ்பிரேஷன் மாதிரி. நம்ம பார்க்குற எல்லா விஷயத்துலையும் ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கணும் கைஸ். நமக்கு அவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க, இவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க, அப்படி ஒரு இதுவே இருக்கக்கூடாது. ஆல்வேஸ் செல்ஃப் மோட்டிவேஷன் தான். பாருங்கள், அவ்வளோ பெரிய டவுன்ஃபாலு இருந்தாலும் கொஞ்சம் கூட என்னுடைய ட்ரீம் என்னன்னு சொல்லிட்டு சொன்னார் பார்த்தீங்களா, ஒலிம்பஸை தோக்கடிப்பேன் மாவன். அதுக்காக நான் எங்கே இருந்தாலும் வருவேண்டான்ற மாதிரி ஒன்றுமே இல்லை காசு உடம்புல. இதுலேருந்து நம்ம பார்ப்போம் எப்படி தான் ஸ்டார்ட் இது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. லம் ஆஃப் ஹேடிஸ். ஓகே, இதுதான் ஏன் மோட்டிவேஷனு. நம்ம கணக்கு ஒன்றும் முடியல. இதுவும் மோட்டிவேஷன். லட்சியத்தோடு இருக்கவங்கள கனவு அதுவும் பிடிச்சி வைக்க முடியாது. வாவ், உயர்ந்த நிலையா? நீ இன்னும் திருந்தலையான்ற மாதிரி இருக்கு. நோஸ் கட் பண்ணிட்டே இருக்கான்ப்பா தலைவன். சொல்லிட்டு மூடிட்டு கிளம்புன்ற மாதிரி இருக்கு. ஒலிம்பஸ்ல எந்த அளவுக்கு
தலைவன் எல்லாரையும் அந்த ஒரு ஆட்டிடியூடாக ஹேண்டில் பண்ணுறாங்க கைஸ். அவங்களுக்கு என்ன ஆனா எனக்கு என்ன? எனக்கு அவங்களுக்கு என்னன்னா எனக்கு என்ன. ஜூஸுடைய மரணம் மட்டும்தான். நீ நினைக்கிற மாதிரி சுலபமா அவரை வீழ்த்த முடியாது. இந்த பொண்ணு யார் டீம்? 2 பக்கமும் சொம்படிக்கிறாங்களே. நீ பெரிய பணத்தை தேடவே கொல்லவும் வேணான்றாங்க, மோட்டிவேட் பண்ணுறாங்க. சாப்பிட காப்பாத்த நீ உன்னைய தியாகம் பண்ண. ஆனா இப்ப நீ அவனையே அழிக்கணும்னு சொல்ற. கண்டுபிடிச்சிட்டான் பையன், பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி தான். ஏய் தப்பாக நினச்சிட்டேன் கைஸ். இப்ப நீ ஓ அவங்க அது சிஸ்டர், தப்பாக நினச்சிட்டேன். சாரி 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 சாரி. இது உனக்கு நம்பிக்கையை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆட்டை போடுறீங்களா? ஓ மை காட், ஹெல்ப் பண்ணுறாங்க கைஸ். போர் வா. வெரி குட். எக்ஸல் என்னன்னு தெரியலையே, அப்புறம் பார்த்துப்போம். தீப்பொறிக்கான தேடலுக்கு இவங்க உனக்கு உதவுவாங்க. யோசிச்சுட்டு இருக்கான், இவன் நம்ம டீம் தானா? ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ. Okay. ஜூஸ் ஆட்சி செய்யறப்ப மனித குலத்துக்கு எந்த நம்பிக்கையும் இருக்காது. ம். நீ அந்த தீப்பொறி அழிச்சா ஒலிம்பஸோட அஸ்திவாரம் மெதுவா அழிய ஆரம்பிக்கும். சொல்லிட்டியா? கிளம்பு, எனக்கு வேலை இருக்கு. Blade of X. This blade will be your most powerful ally. Okay. எல்லாம் இன்னும் கூட்டாளின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இவன் அடிக்கலாம். ரெட் பாயிண்ட் அப்போ தான் நமக்கு கிடைக்கும். இதுதாங்க புதுசாக கிடச்சிருக்கு நமக்கு. இதையும் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இதை போடுவோம் நம்ம. அவ்வளோதானா? எந்த பக்கம் ஒரு வழி இருக்கு? என் வழி தனி வழி. ஐயோ, வழியே இல்லைங்க. எப்படிலாம் அசிங்கம் பண்ண நம்ம தலையெழுத்து இருக்கு. இன்னையா இருக்கணுங்க. ஓ, இவங்க வில்லன்ஸ்லாம் இல்லை, இவனுங்க வந்து அந்த இதில் பாதிக்கப்பட்டவங்க இருக்கு, அந்த மாதிரி இவங்க. ஓகே, இது ஏடிஸ் இடம்ல, அதனால வந்து இவங்க ஏடிஸ் வந்து அவரோட சோல் எடுத்துருவாங்க. இருங்க நண்பா, ஒரு சின்ன சேவ். ஓகே ஓகே, கண்டினியூ பண்ணுவோம். இந்த மறுபடியும் 2 வழி அசிங்கப்பட்டுவோம். 2த்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இதையும் உடைச்சிருப்போம். நமக்கு தேவை இப்போ நம்ம ரெட் பாயிண்ட் வேணும். இது உள்ளதாக இருக்கான் போல கைஸ். அவங்க ஏடிஸ்னால் நம்ம ஊருக்கு அவர் பேர் என்ன, தமிழில் ஒரு காடு இருப்பார், யமன் ப்ரோ. இவர் எக்ஸைலோட வாள்கள் உனக்காக உதவி பண்ணு. மறைந்தவனோட அன்லிமிட்டட் நண்பர்களோட அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். இங்கேயும் விளையாடுறோம். முடிஞ்சிருச்சு. உன்னோட வலிகளை கேட்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு வழிகளை நண்பா. ஐயோ, ஓகே வந்தால் செத்துருவோம்மா. யாரும் காண்டாகடா கைஸ். நான் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது காஷன் கொடுத்துட்டேன். எனக்கு விளையாட தெரியாது, அட்ஜஸ்ட் பண்ணியிருக்குன்னு. இது இந்த டைம் கரெக்டாக பண்ணிட்டுறேன். பொறுமையாக, மறுபடியும் பொறுமையாக. ஓகே, படுத்துட்டான். ஓகே, ஓ இங்கே ஒன்லி ரெட் ஆர்பிட் மட்டும் தான் இருக்குது. அந்த ரெட்டு இவனை நம்ம கொல்ல வேணாம், அப்புறம் பார்த்து போகணும். டேய், உன்னை போனா போட்டு நின்றுன்னு பார்த்தா நீ என்ன அடிக்கிற? சாவு, செத்து போச்சு. ஓகே, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிப்போம். வெறும் 30-40 தான் வருது. இந்த கருமத்துக்கு நான் அவ்வளோ தூரம் வந்தேன். அட பாவி, 77 இருந்துச்சு. இது ஒரு 23 தான் வந்துருக்கு. இப்போ இந்த பக்கம் எதுவும் இல்லை. ஓகே, நம்மளால் மேலே போக முடியல. சரி ஓகே, வந்த வழியிலே கிளம்பிடுவோம். அப்போ இந்த வழி தான் கரெக்டான வழி போல். சரி, நான் தான் தேவையில்லாமல் வந்து
செத்து வேற போயிட்டு அசிங்கமாயிடுச்சு. ஓகே, செயின்ல வர முடியல. ஓகே கைஸ், நினச்சேன் என்னடா எவனையுமே காணும். வாங்கு, நீ வாங்கு. காலில் ஏன்டா விழுற? ஓ, காலில் விழுந்து அப்படியே கேட்டுட்டான். என்ன ஐடியா? இருறா, உரத்துனா வாங்கலாம். இந்தா வாங்கிக்க, ஓடி. ஓகே, யாரும் வரல. இவன் ஒருத்தனை காலில் விழுந்து இரு தம்பி, அதை பக்கம் போயிடுறேன். நம்ம கீழே போய் சண்டை போடலாம். இருக்கு. ஓகே, இது ஆகலை. ஓகே, எங்கே ஒருத்த பின்னாடி ஒருத்த வந்துட்டு இருந்தானே. வந்துட்டான். சத்தியா க்ரீனை பார்த்து அதனால தான் போட்டெல்லாம் போட்டே இருக்க மாட்டேன். இதுனா ஒயிட்டு. ஓகே, டார்பு. ஓகே, எதுவும் இல்லை. கீழே ஊற்றிக்கலாம். ஓகே, என்ன எலியெல்லாம் இருக்குது கேமில். எப்படி வேலை பார்த்துருக்காங்க பாருங்கள் கேமில். சின்ன சின்ன இந்த டீட்டெயிலாம் சூப்பர். இதே தான் கைஸ் லைஃப்லேயும் சின்ன விஷயம் பண்ணாலும் பர்ஃபெக்டாக பண்ணணும். சின்ன விஷயம் தானே பண்ணுறோம், இதில் என்னடா அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் ஆமாண்டி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. லாஸ்ட்டாக காட் ஆஃப் வார் 2 பார்த்தது உங்களை. அந்த விடுங்க. ஓடிப்போம். இந்தா பிடிக்கிற, கட்டி பிடிக்க வர நீ. இவனுங்க சொங்கி மாதிரி இருக்காம தான் அடிக்கிறானுங்க. ஆமாண்டி கட்டி பிடிக்கிற நேரமாக ஓடிப்போம். ஒன்று அடிச்சே சாப்பிடுச்சுறேன் ஃபஸ்ட். இந்தா கட்டி பிடிக்கட்ட, கட்டி பிடி வைத்து வா. அப்படி வா. கேட்டு எங்கே ஓடுற? ஏய், பெண்களை தாக்கக்கூடாது. ஆனால் நீ பெண் இல்லை, நீ ஒரு நாகம். வந்துட்டே இருக்காங்களே. பரவாயில்ல, காட் ஆஃப் 2 ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மனுஷங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இந்த பொண்ணு அடிக்கிறதுக்கு. தாக்கிட்டாரா? அச்சோ, இது ஓகே. கடன் மேட்ச் முடிக்கணும் இப்போ. ஓகே, யாருக்கிட்ட நாங்கள்லாம் கம்ப்யூட்டர்லேயே போட்டு அடின்னு அடிப்போம். வா இந்த பக்கம் போடு. சங்கிலி கருப்பு. அந்த தலை ஃபஸ்ட்டு இதில் எடுத்துப்பார். இப்படியே விட்டுறான். ஓகே, ஓப்பன் பண்ணுங்கடா கேட்டு. ஒன்று இருக்குங்களா? இவ்வளோ அடித்தாலும் தாங்க போக மாட்டானுங்க போலையே. இந்தா வேறு யார் வாங்கடா. சிங்கிள்ஸ். ஓகே, ஐயோ காடா கிரேட்டஸ்ட் கூட சிங்கிள்ஸ்ன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. ஓப்பன் பண்ண முடியல. இந்த பக்கம் தான் வழி. அப்போ இல்லை இந்த பக்கம் தான் வழி. ஓகே, ரைட். இதுதான் பொறுமையாக நடக்கிறதா? ஓகே ஓகே, நல்லா இருக்குது கைஸ். இதில் கண்ட்ரோல் பண்ணுறது. பொறுமையாக மூவ் பண்ணால் பொறுமையாக போகிறாரு, வேகமாக மூவ் பண்ணால் ஜம்ப். ஹெல்த் எதுவும் குறையில. ஓகே, நம்ம பண்ண வேலையை பார்ப்போம். வழி இல்லை. ஓப்பன் ஆகலை. பார்த்துக்க. ஓகே, என்னையா இல்லை என்னது இது? நான் போதுமான அளவுக்கு வேதனையை அனுபவிச்சுட்டேன் வீரனே. ஹேடேஸ் அவன் தான் என்ன சிறைப்பிடிச்சு இப்படி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான். நான் இந்த சிறைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கேன். பார்த்தாலே தெரியுது. நீ தாராளமா விடுவிக்க முடியும். கண்டிப்பா. மிச்சம் இருக்கிறது என்னோட இந்த வில்லாம்பு மட்டும்தான். நீ இதுல இருந்து என்ன விடுவிச்சுன்னா இந்த வில்லாம்பு உனக்கு தான். ஓஹோ, கொடுக்குறேன்ற.
நான் ஏன் ஒன்று விடி வைக்கணும், கொன்னாலும் எனக்கு தானே. செகண்ட் ஆப்ஷன் ஓகே நண்பா, அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐயோ இன்னும் அது காரி துப்புது. ஓகே வழி அந்த பக்கம் வழி இருக்குது, இதில் போக முடியும்னு நினைக்கிறேன். ஓகே இங்கிருந்து அப்படி இங்கே இன்னும் எடுத்துகிட்டே வரல. இட்றான் உள்ள ஏதோ ஒன்று இருக்குது. என்னைய கைஸ் இவனை கண்டிப்பாக கொன்னே ஆகணும். எனக்கு அவனை விருடுற எண்ணமே இல்லை. இருக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தேங்காடா நீ வா ஃபூலுன்ட்டு அப்புறம் உனக்கு என்ன இது அப்புறம் வந்துட்டு ஓகே. ஓ எனக்கு புரிஞ்சிருச்சு கைஸ் கேம் என்னன்னு. புரிஞ்சு போச்சு. அண்ணா தான் உயிரோட வர போகிறதில்ல. ஓகே மேலே ஒரு லிவர் இருக்குது. ஓப்பன் பண்ணடா கேட்ட. ஓகே இது ஒரு லிவர் இங்கே பக்கத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது? இதுக்கு லிவரே இல்லையா? ஓ ஓகே இது நம்ம மேலே வரப்போ இது வச்சுல. ஓகே கைஸ் மேலே புரிஞ்சிருச்சு. இப்போ மேலே போகிறோம், நின்னா அது ஓப்பன் ஆகும். ஒருத்தன் கடன் போகிறோம். இப்போ பாடுறான் இப்போ தான் அசிங்கம். இப்போனா உடனே கெஞ்சி கேட்குறேன். தானே கண்டுபிடிச்சிட்டு இருப்பானோ என்ன பண்ணுறது. அதுக்கு நீ ஃபஸ்ட்டே வாய் விடாமல் இருந்துருக்கணும் சொல்லும். ஓகே இந்த நாய் கூட சண்டையா அப்போ நமக்கு? அந்த நாயை காப்பாற்ற போய் இந்த நாய் கூட சண்டை. சாரி நண்பா. சிங்கிள்ஸ். ஓகே நாய் மாட்டிக்கிச்சு. ஃபஸ்ட்டு கியர் ஜோ பிஸ்கெட் பிட்புல் மாதிரி இருக்குது கைஸ் இந்த டாக். இந்த டாகா என்ன கருமுனே தெரியல. இரு நண்பா அவனை விடுதலை செய்கிறேன். எவ்வளோ நாள் கஷ்டப்படுறேன். விடுதலை செய்யாமல் இருப்பனா? கத்தலை வரத்துக்கு நீ என்ன தேவையில்லாமல் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த வச்சுறேன். சே படுபாதீங்க, நீங்கள் கொண்டுட்டாங்களே. உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் ஒன்லி உதவி மட்டும் தான் வாங்கிக்கிறது, மற்ற உதவி இல்லை டாக். ஓகே பௌ அப்போ லவ். அப்பலோடு வில் அம்பு உனக்கு கிடைச்சிருக்கு. இந்த தீ அம்புகளை வச்சு உன் பாதைகளை நீ சரி பண்ணிட்ட. இது எப்படி யூஸ் பண்ணுறது கைஸ்? அது ஐயோ இது என்ன மாதிரி? இது ஒரு வெப்பன் மாதிரி என்னன்னு தெரியலையே. இல்லை வெப்பன் மாதிரி இருந்தால் இது ஒர்க் ஆகலை. எப்படின்னே தெரில. எப்படி கொள்வது இப்போ இவனுங்களே? எப்படின்னே தெரில பயன்படுத்துறதுக்கு. இப்போதைக்கு இதுதான் எடுத்துகிட்டு போவோம் நம்ம. இதையும் எடுத்துகிட்டு போக முடியல. வேறு வழி இல்லை, மேலே போய்ட்டு தான் ஒன்று கொள்ளணும் போல். ஆனால் இப்போதைக்கு எனக்கு அந்த வழி எப்படின்னு தெரியல.
சின்ன பசங்க அடி வர நிலமை அடிச்சு நிலமை மாட்டிக்கிட்ட பங்குன்ற மாதிரி இருக்கு. பெரிய மனுஷனே அடிக்கிறேன் ஓடு. ஓகே மேலே ஒன்று இருக்கு. ஓகே பண்ண வச்சுக்கணும். உள்ள ஒரு இது இருக்கு. ஓகே ஒரு லாஸ்ட் ட்ரை. இந்த இடத்துல ஜம்ப் பண்ணி வாய்ப்பு இல்லை. சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம். ப்ளூ தான் கம்மியாக இருக்கு. ப்ளூ எடுத்துப்போம். ஓகே கைஸ் யாரும் காண்டாக கூட சரியா. மீன் மறுபடியும் முதல்ல இருந்தேன்ற மாதிரி இருக்கு. ஆனால் போங்கடா, உங்களை எனக்கு இது பண்ண அடிக்கிற டைம் இல்லை. கரெக்டாக வந்துட்டேன். எஸ் L2D இது இந்த பக்கம் இருக்கா? ஓகே புரிஞ்சிருச்சு. புரிஞ்சு போச்சு. தெரிஞ்சிட்டு நம்ம இப்போது அவனை சும்மா விட்டு வரக்கூடாதுல்ல. வாங்க இங்கேருந்து அடிக்கிறப்பா அவங்கள. ஓகே மேலே ஒரு இது இருந்துச்சு கைஸ். இருங்க நம்ம அதை போய் எடுத்துகிட்டு வந்துடலாமா? ஏன் அது இதுவும் ஆகலை? இது வேலைக்கு ஆகலாம்பா. கடைசி வரைக்கும் அந்த உடையிற மாதிரி தெரியல. சரி ஓகே அது என்ன 2 செஸ்ட்டு போனால் போட்டோம். நம்ம அடுத்து பார்த்துக்கலாம் கைஸ். நம்ம அடுத்துக்கு அவளுக்கு போயிட்டே இருப்போம். ஸ்டக் ஆகிறதுக்கான தேவை நமக்கு இல்லை. இவனையும் டார்கெட் பண்ண முடியல. கேமில் ஏதோ ப்ராப்ளம் போல கைஸ். வாங்கடா ஒரு டைம் தான் தெரியாமல் இருப்பேன். அவனுக்கு இப்படி அடிச்சுட்டு அவனுக்கு அப்புறம் பார்த்து பெரிய மண் சண்டை போடுறப்போ. ஓகே கைஸ் அடப்பாவி மீண்டும் முதல்ல இருந்தா இவன் செத்து போயிட்டா ஃபுல்லாக பார்த்து தரான் கடவுளை. ஆப்பா ஓகே ஃபுல்லாக வந்துட்டோம். L2லையும் வரல. ஓ லாங் ஹோல்டு. ஆஹா போகலாம் வேணாம் விடுங்க பார்த்துக்கலாம். இதில் ஆட்டோ சேவ் இருக்குன்னாங்க. அது எப்படின்னு தான் எனக்கு புரியல. ஒரு டைம் சேவ் பண்ணிட்டு வந்து கடுப்பாகுது கைஸ். ஓகே இல்லை இந்த ப்ளே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ சேவ் இருக்குன்னு எனக்கு ஒருத்தன் சொன்னான். என்ன பாப்ஸ் 2 பேரும் சண்டை வன்முறையே கூடாது சரியா? ஏதோ டிப்ரெஷனில் வந்து அவனை போட்டு அடிச்சுட்டுன்னு நமக்கு இதுமாதிரி தவிர நம்ம போ இதை மறந்துட்டோம் வேணா. ஹானு ஹை ஓகே 2 இருக்குது. ஆனால் தனியாக உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்க லவ் ஃபெயிலியரா?
இன்னும் எனக்கு வானத்தை பார்த்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறானுங்க. ஐயா 5-10 கொடுங்க. ஓகே, இங்கே ஒரு மோட்டிவேஷன் கைஸ். எல்லாமே கடவுளுக்கு கேட்டுருக்கூடாது, நம்மளாம் மூவ் பண்ணோம். கடவுள் ஜஸ்ட் ஒரு ஹோப்புக்காக தான். இவங்க கடவுள் தான் எல்லாமே, கடவுள் எல்லாம் எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி மாற்றி வச்சுருக்காளுங்க இந்த ஸ்டேட்டையும் கண்ட்ரியையும். கடவுள் அதெல்லாம் கடவுள் கேட்டால் அவரே காண்டாகிடுவார். கடவுள்னு ஜஸ்ட்டு ஒரு ஹோப்பு. கடவுளையே நம்பிட்டு இருக்கலாமா? கடவுளேன்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருந்தால் உயிரோடு இருப்போமா? ரியாலிட்டி யோசிங்க கைஸ். ஓகே ரொம்ப நண்பர்கள் L1O இவங்களை கேட்ச் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கீழே வாங்காமோ மாட்டினீங்க. அவனுக்கு ஏதோ ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு எதுக்கு அவங்க பர்சனலு கொண்டுக்கலாமா? ஒன்று மட்டும் இவங்களையும் கடவுள் இப்போதான் மோட்டிவ் சொல்லிகிட்டு இருக்கிறேன். உடனே ஓகே, இங்கிருந்து அங்கே போனோமா? ஓகே, என்னது இந்த வழி? கரெக்டாக தான் இந்த வழி குதிச்சிட்ருப்போம் கைஸ். தேவைப்படுறான். ஓகே என்ன ஸ்பைடர் மேனா? டிஃப்ரெண்ட்டான வே நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யோசிச்சு போனால் ரியாலிட்டியில் இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கணும்? வாய்ப்பில்லை தான், இருந்தாலும் ஒரு இமேஜினேஷன். விட்டுடலாமா? ஓகே, ஜட்ஜ் ஆஃப் த அண்டர் வேர்ல்டு. ஜஸ்டிஸ் நீங்களாம் கைஸ். எனக்கு தெரிஞ்சு 1 hour முடிவு போகிற நினைக்கிறேன். ஓகே, இந்த 1 hour லைவ் முடிச்சிக்கலாம். எப்படின்னு ஓகே கைஸ், இந்த இடத்துல லைவ் முடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இது என்ன சொல்லுது, இந்த இடத்தோட நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் லைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு கைஸ் கண்டினியூ லைவ் இருக்கும். நம்ம லைவ் இன்ட்ராக்ஷன் லைவ் மாதிரி போடலாம். ஓகே, என்னன்னா இப்போது மேட்ச் அப்படியே நான் கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே லைவ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது. என்ன தான் 1 hour உங்களுக்கு நான் கேம் ப்ளே லைவ் போடுறோம் அப்படின்னு சொன்னாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னாக இருக்குது. அதனால் இந்த கேமை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் நாளைக்கு கேம் கண்டினியூ பண்ணுறேன். சார் படிக்காமலாம் இருக்காதுங்க. எக்ஸாம் வருது, நிறைய எக்ஸாம் வருது. ஸோ நல்லா படிங்க. எக்ஸாம் எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன். விஜய் சார் ஸ்டைலில் தான் சொல்லணும். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும். அதுக்கப்புறம் லைவ் எப்படி போச்சு, ஏன்னா ஒரு சின்ன குறை நிறை
ஏன்னா மிஸ்டேக்காக இருந்தால் சொல்லுங்கள், லைவில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நான். ஏன்னா நம்ம லைவில் என்ன மிஸ்டேக் நம்ம உட்காந்து ஃபுல்லாக பார்த்துட்ருக்க மாட்டோம். நம்ம மிஸ்டேக் சொல்லுங்கள், மிஸ்டேக் நான் உடனே திருத்திக்கிறேன். ஏன்னா அப்டேட் பண்ணலான்னு சொல்லுங்கள், ஏன்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலான்னு சொல்லுங்கள், வாய்ஸ் கரெக்டாக புரியுதான்னு சொல்லுங்கள். ஏன்னா கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்குது ரொம்ப நாள் அப்புறம் லைவ் போடுறது. ஸோ அப்படி பார்த்துக்கலாங்க. சரி, கண்டினியூவாக மீட் பண்ணுவோம். கண்டினியூவாக டவுட் கேளுங்க, எது என்ன இருந்தாலும் சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். ஓகே ஓகே கைஸ், நான் அதை லைவ் முடிக்கிறேன். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.